பூதவேதாள சம்சேவியம் காஞ்சனாத்ரிநிவாசினம் மணிகண்ட விஜானம் வந்தேகம் சக்திநந்தனம் சுவாமியே சரணமையப்பன். நேற்றைய தினம் எரிபேரியில் கோட்டப்படி சென்று பேட்டை தொழில் நடத்தினதுக்கப்புறம் 18 மலைகளுக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதனுடைய ஆயுதங்களை பற்றி இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறேன். முதல்ல எரிபேரியை விட்டால் காளகட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே பற்றி இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அது காளகட்டி மலைன்னு பேர். அதுக்கு தெய்வம் என்னன்னா பூமாதேவி. அதனுடைய ஆயுதம் என்னென்னா படிகம். அடுத்தாப்புல இஞ்சிப்பாறை மலை, அங்கே அகோரம், ஏன்னா சிவனுடைய இடம் அது. ஏன்னா சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானங்கிற அந்த அகோரத்துடைய தெய்வம்தான் அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில். அதுக்கு ஆயுதம் குந்தம். அதுக்கு அடுத்தால புதுச்சேரி கரிமலை அழுத ஏறி இறங்கினார். முக்குடி தாவளம் தாண்டின உடனே கரிவலந்தோடு தாண்டி புதுச்சேரி ஆறுன்னு ஒன்று வரும். அதுதான் புதுச்சேரி மலைன்னு பேர். அதுக்கு பிரத்யேகரா அம்பாளுடைய ஆதிக்கம் அங்கே ஜாஸ்தி. அதனால் அந்த புதுச்சேரி ஆற்றுலேருந்தே கரிமலை ஏறி இறங்குற வரைக்குமே அம்பாளுடைய ஆதிக்கம். கரிமலை அதான் சொன்னேன். கரிமலை மகிஷாசுர மர்தினி. அது கரிமலை உச்சி, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம் வரைக்கும் கரிமலையில் மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற ஒரு தெய்வம். அதுக்கு வேல். அடுத்தாப்புல நீலிமலை சொப்பனவராகிங்கிற தெய்வம். அதுக்கு பிண்டிங்கிற ஆயுதம் இந்த அம்பாளுக்கு. அடுத்தாப்புல தலைப்பாறை அப்படிங்கிறோம். அந்த நாகங்கள் அங்கே நிறைய இருக்கும். அதுக்கு கோடாரி அப்படிங்கிற ஒரு ஆயுதம். நிலக்கல், இந்த நிலக்கல்ல பச்சலாக நிறுத்துறாரு அந்த இடத்துக்கு பேர் தான் நிலக்கல்னு பேர். தெய்வம் வேதாளம், முள்தடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயுதம். ஸ்ரீபாதமலை அப்படின்னு ஒரு மலை. அந்த மலைக்கு கருப்பன் தான். ஏன்னா பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனானதுனால கருப்பன் அங்கே தெய்வம். அதுக்கு சக்கரம் தான் ஆயுதம். தேவர் மலை, அந்த இடத்துல இடும்பன் தெய்வமாக இருக்கார். அங்கே கைவாள், கையில் வாழ் வச்சுருக்கார். சாத்தா கூட வாழ் வச்சுருப்பார். அந்த வாழ் தான் அங்கே ஆயுதம். மயிலாடும் மலை கர்ண பிசாசினி. அம்பாளுடைய பேர் கர்ண பிசாசினி. அதுக்கு பேர் அங்குசம்னு பேர். சிற்றம்பலமேடு அப்படிங்கிறது மலைக்கு பேர். அந்த அம்பாளுக்கு பேர் புலிந்தினி அப்படின்னு அம்பாளுடைய பேர். அவன் என்ன பாசக்கயிறு வச்சுருக்காளாம் கையில். கல்கி மலை, முருகன் தான் தெய்வம். அந்த இடத்துல குருவாள், வாழ் ஒன்று கையில் வச்சுக்கணும். மதங்க மலை அப்படின்னு, அந்த மதங்க மலைங்கிறது மதங்க மகரினுடைய மலை அது. அதனால் அதுக்கு மதங்க மலைன்னு பேர். அங்கே பைரவி தான் தெய்வம். இரும்பு தடி அங்கே கையில், இரும்பு தடி கையில் வச்சுக்கணும். சுந்தரமலை அப்படின்னு சொல்கிறது. அந்த மலைக்கு பேர் சுந்தரமலை. அப்படி சுந்தரமாக இருக்கக்கூடிய மலை. அங்கே கார்த்தவராயன் தெய்வம். ஈட்டி அவருடைய ஆயுதமாக இருக்குது. நாகமலை அப்படின்னு மலையினுடைய பேர். கருங்காளி அப்படின்னு காளி தெய்வம், காளியாக இருக்கு. அங்கே ஆயுதம் வில்ல. கவுண்டமலை, இந்த மலையில் கவுண்டமலைன்னு ஒரு மலை. அந்த இடத்துல தெய்வம் காளி. அதுக்கு ஆயுதம் வாழ். சபரிமலை, அதுதான் அன்னபூரணி. மலைக்கு பேர் சபரிமலை, தெய்வத்து பேர் அன்னபூரணி. ஆயுதம் பாத்திரம், கையில் பாத்திரம் வச்சுனா தான் அதுக்கு பேர் அக்ஷய பாத்திரம் கூட சொல்லலாம். அடுத்தாப்புல பொன்னம்பலமேடு மலை. ஆனால் அம்பாள் ரேணுகா பரமேஸ்வரி, அவள் கதை கையில் வச்சுட்டுருக்கா. அதனால் இந்த மலைகளுக்கெல்லாம் தேவதையாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் அநேகமாக. சிலது 2-3 ஆண் தெய்வங்களும் இருக்குது. எல்லா ஆயுதத்தையும் கொண்டு இந்த வரக்கூடிய துஷ்டர்களை சிக்ஷனை பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சபரிமலைக்கு ஐயப்ப தர்மசாஸ்தா முதல்ல போகிறார். அந்த போகிற வழியை தான் நம்மளும் திரும்பி போயிட்டுருக்கோம்.